ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் கேரமெலோ அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட ரிவ்யூவை தான் அந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம டேரெக்டாக போயிட்டு வந்து பார்த்துடலாம். அண்ட் நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலையோ மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கைஸ். Realmente vai ser muito difícil carregar isso sozinho. Você vai me ajudar? Caramelo. இந்த படம் வந்து ஒரு எமோஷனல் ட்ராமா அப்படின்ற ஒரு கேட்டகரி லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு ஃபிலிம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தோட கதாநாயகன் ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு செஃப்பாக வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஒர்க்கே என்ன அப்படின்னா வந்து அவர் வந்து புதுசு புதுசாக டிஷ்ஷஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சு ஒரு மெனு கார்டில் வந்து ஆட் பண்ணி ஸோ அங்கே வந்து பயங்கரமாக வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் வந்து அவர் வந்து தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு கோலும் வந்து அவருக்கு வந்து இருக்குது. ஸோ இப்படி வந்து அவரோட லைஃப் வந்து போயிட்டு இருக்கா. ஒரு டைமில் அவர் வேலை பார்த்துருந்த ரெஸ்டாரண்ட்லேயே வந்து ஒரு நாய் வந்து உள்ளே புகுந்து ஒரு பயங்கரமான ஒரு அந்தர சந்ததியாக வந்து ஆக்கிடுது அந்த ரெஸ்டாரண்ட்டே. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் வந்து அந்த நாயை வந்து அடிக்க போகும்போது கூட அந்த நாயை வந்து அடிக்க வேணாம் அப்படின்ட்டு வந்து அந்த நாயை காப்பாற்றி வந்து வெளில கொண்டு போயிட்டு வந்து விட்டுறாரு. அந்த ஒரு நாய் வந்து ஒருத்தரால் கைவிடப்பட்ட ஒரு நாய். அதாவது வந்து ஸ்டே டாகா வந்து இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாய். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அந்த நாய் மேலே ஒரு டைமில் வந்து ஒரு பாண்டிங், ஒரு அபரிவிதமான ஒரு அன்பு வந்து நம்ம கதாநாயகனுக்கு வந்து வருது. ஸோ அந்த நாயை வந்து நம்ம கூடயே வச்சு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து கதாநாயகன் வந்து முடிவெடுத்து அந்த நாயை வந்து அவர் வீட்டில் வந்து வளர்க்க வந்து ஆரம்பிக்கிறாரு. பட் ஆனால் அவரோட வீட்டையும் வந்து அந்த நாய் வந்து பயங்கரமா வந்து நாஸ்தி பண்ணிருது. இப்போ நம்ம கண்டெடுத்த அந்த நாய வந்து வளர்க்கலாமா? இல்ல வேணாமா? அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து கதாநாயகன் வந்து இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருந்துகிட்டு இருக்க போக அவரோட லைஃப்ல அவரே எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனைங்கிறது அவருக்கு வந்து வருது. ஸோ அந்த பிரச்சனைய வந்து கண்டுபிடிச்சதே வந்து அவர் வளர்த்துட்டு வந்த அந்த ஒரு நாயா தான் வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த பிரச்சனையும் வந்து கண்டுபிடிச்ச அந்த நாயா வந்து இருக்கு அப்படிங்கிறதுனால, அவருக்கு அந்த நாய் மேல வந்து ஒரு பயங்கரமா ஒரு பாண்டிங் ஒண்ணு வந்து வருது. அதே மாரி வந்து படத்துல கதாநாயகனுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு ப்ராப்ளம், அப்புறம் அந்த கதாநாயகன் வந்து அந்த ஒரு நாய் மேல வச்சிருந்த அந்த ஒரு அன்பு. ஸோ இதெல்லாம் வந்து போக போக அந்த கதையில என்னலாம் வந்து நடக்குது, கிளைமேக்ஸ் எப்படி போயிட்டு வந்து முடியுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மொத்த கதையே. இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவா நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, படத்துல அந்த எமோஷனலான ஒரு விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ண ஒரு விதம். அதாவது சீக்வென்ஸாவும் சரி, அண்ட் வந்து கிளைமேக்ஸ் கிட்ட வந்து நெருங்கும்போது கூட வந்து அந்த ஒரு எமோஷனலான மொமெண்ட்ட வந்து கண் முன்னாடி வந்து காமிச்சதும் சரி, அதே மாரி வந்து ப்ரீ கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு போர்ஷன் ஒண்ணு வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த டாக் பண்ற விஷயங்கள், ஸோ அதெல்லாம் வந்து நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து மனதை வந்து நெகிழ வைக்கக்கூடிய காட்சிகளா வந்து இருக்கும். அதே மாரி வந்து இந்த படத்துல வந்து ஹீரோவோட கதாபாத்திரம் அவர் ஏற்று நடிச்சிருந்த அந்த ஒரு கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவ்வளோ அற்புதமா வந்தது. அதே மாரி வந்து ஹீரோவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறப்போ வந்து அந்த ஒரு சிச்சுவேஷன வந்து படத்துல வந்து காட்சிப்படுத்தினது. குறிப்பா வந்து ஹீரோவோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு ஒரு மெயினான ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்கு வந்து போகும்போது, அத வந்து ஸ்க்ரீன்ல வந்து சொன்னது. அத வந்து ஸ்க்ரீன்ல வந்து பேசிக்கா வந்து ஷார்ட்ஸா வந்து காமிச்சதே வந்து அவ்வளோ சூப்பரா இருந்தது. அதே மாரி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த ஒரு சீக்வென்ஸ்லலாம் வந்து செம்மையா வந்து பண்ணியிருந்தாங்க. நம்ம ஹீரோவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம நம்ம ஹீரோ வந்து எப்படி போயிட்டு வந்து அவங்க அம்மாகிட்ட வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு சீக்வென்ஸ் ஒண்ணு வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவர் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணா அவங்க அம்மா வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, அதே மாரி வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணலனா அவங்க அம்மா வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு போர்ஷன் ஒண்ணு வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு போர்ஷன்ல வந்து டெக்னிக்கலா அவ்வளோ சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாரி வந்து நீங்க வந்து ஒரு சீக்வென்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து அத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த சீக்வென்ஸ் வந்து எழுதுறது வந்து ஓகே. பட் ஆனா அத வந்து சீனா வந்து எழுதி, அத வந்து சீனா வந்து நம்ம ஷார்ட்ஸா வந்து பிரிச்சு அத வந்து கன்சியூம் பண்றது இருக்குல்ல. ஸோ அதில தான் இந்த படம் வந்து ஜெயிக்குது அப்படின்னே வந்து சொல்லுவேன். ஸோ அது வந்து பயங்கரமா பிரில்லியன்ட்டான ஒரு ஒர்க்கா இருந்தது இந்த படத்துல. அதே மாரி ஹீரோவுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறப்போ வந்து அவருக்கு ஒரு டென்ஷன் ஒண்ணு வந்து இருக்கும்ல. அத வந்து நம்மளுக்கு வந்து க கடத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அத வந்து நம்மளுக்கு வந்து காட்சிகளா வந்து கடத்தியிருக்காங்க. ஸோ அது வந்து அவ்வளோ சூப்பரா வந்திருந்தது. அதே மாரி வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் ட்ராமா அப்படின்ற ஒரு கேட்டகரி லிஸ்ட்ல கூட நம்ம வந்து கொண்டு போயிட்டு வந்து வைக்கலாம். ஏன்னா வந்து படத்தோட கிளைமேக்ஸ் வந்து நம்ம இப்படி தான் வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து பிரெடிக்ட் பண்ணிட்டு வச்சிருந்தப்போ, ஸோ அந்த ஒரு கிளைமேக்ஸ வந்து இல்லாம இவங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸ் வந்து யோசிச்சிருந்தாங்க. அதுவும் வந்து சூப்பரா இருந்தது. நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூட வந்து செட் பண்ணியிருந்தது அந்த ஒரு கிளைமேக்ஸும். படம் பார்த்து முடிக்கும்போது உண்மையிலே மனசு வந்து நெகிழ்ந்த ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து டெஃபினட்டா வந்து குடுக்கும். அதே மாரி வந்து இந்த படத்தோட சப்போர்ட்டிங் காஸ்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ், குறிப்பா வந்து நம்ம ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து ஒர்க் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ அவர் கூட வந்து பக்கத்துல ஒரு பொண்ணும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களோட கேரக்டரா இருக்கட்டும், அதே மாரி வந்து ஹீரோயினோட ஒரு கேரக்டரா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஹீரோயினோட அவங்க அம்மாவோட ஒரு ரோல் வந்து இருக்கும். அவங்களோட கேரக்டரா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஹீரோ வந்து ஒரு எதேர்ச்சியா ஒரு சமயத்துல ஒருத்தர வந்து மீட் பண்ணுவாரு. அவரோட ஃப்ரெண்டா வந்து போக போக வந்து அவர் வந்து மாறுவாரு. ஸோ அவர் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்துல வந்து அவ்வளோ சூப்பரா இருந்தது. அவர் போனதுக்கப்புறம் அவர் ஹீரோ வந்து ஃபீல் பண்ணக்கூடிய காட்சிகளும் சரி,
ஐயோ! வந்து ஸ்பாய்லரா வந்து இருந்தா கூட வந்து பிரச்சனை இல்ல. பட் ஆனா வந்து இருந்தாலும் வந்து நான் அத வந்து சொல்லியே ஆகணும். ஸோ ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து இருந்தது. அதே மாரி வந்து ஹீரோ வந்து ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ஒரு காட்சிகளும் சரி, அவ்வளோ சூப்பரா வந்து இருந்தது. அண்ட் ஹீரோவோட லைஃப் வந்து இவ்வளோதான் அப்படின்னு வந்து நெனச்சிருந்தப்போ வந்து அந்த கேரக்டர் அவரோட ஃப்ரெண்டா வந்து ஹீரோ வந்து மீட் பண்ணக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் வந்து, இல்ல நம்மளோட லைஃப் வந்து இவ்வளோதான் அப்படின்னு வந்து நம்ம நெனச்சுக்கிட்டு இருந்தப்போ வந்து, லைஃபே வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்றதுக்கு தான் அப்படிங்கிற மாரியான ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனோடும் வந்து இந்த படத்துல வந்து நம்மளுக்கு வந்து குடுத்துருந்தாங்க. அது எல்லாரோட லைஃப்லயும் வந்து கஷ்டங்கள் வந்து இருக்குதான். ஆனா நம்ம பார்க்குற கஷ்டங்கள்லாம் வந்து கஷ்டங்களே வந்து கிடையாது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனலான ஒரு பாயிண்ட் வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு டெஃபினட்டா வந்து குடுக்கும். அதே மாரி வந்து படத்துல ஃபீல் குட்டான விஷயங்கள் வந்து நெறையவே வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதாவது டுவர்ட்ஸ் த கிளைமாக்ஸ் போக போக ஹீரோவோட கதாபாத்திரங்கள் வந்து பண்ணக்கூடிய விஷயங்களும் வந்து ஒரு ஃபீல் குட்டா வந்து படத்துல வந்து இருந்திருந்தது. ஸோ அதுவும் வந்து அவ்வளோ அற்புதமா இருந்தது. அண்ட் டெக்னிக்கல் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்த வந்து பயங்கரமா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து படம் பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆயிட்டு வந்து இருந்தது. மெயினா வந்து என்ன அப்படின்னா வந்து ஹீரோவுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் என்ன ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து காட்சிகளா வந்து சீன்ஸா வந்து காமிச்ச இடத்துல எல்லாம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து செம்மையா வந்து இருந்தது. அதே மாரி வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து சொல்லணும். செம்ம ரிச்சான பயங்கரமான ஒரு குவாலிட்டி ஒர்க்கா வந்து சினிமாட்டோகிராஃபி இருந்தது. அவ்வளோ சூப்பரா வந்து சினிமாட்டோகிராஃபி அண்ட் விஷுவல்ஸ் வைஸும் வந்து செம்மையா வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் ஓவரால் மூவி வந்து செம்ம ஒரு ஃபீல் குட்டான ஒரு ட்ராமா அப்படின்ற ஒரு கேட்டகரி லிஸ்ட்ல வரக்கூடிய ஒரு ஃபிலிம் தான். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு இந்த படத்த வந்து நீங்க டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஃபிலிம். அண்ட் நம்ம சைட்லேருந்து ஒரு மஸ்ட் வாட்ச் அப்படின்ற ஒரு கேட்டகரி லிஸ்ட்ல வரக்கூடிய ஒரு ஃபிலிம். அண்ட் என்ன பர்சனலா வந்து கேட்டீங்க அப்படின்னா, நான் அந்த படத்த வந்து தாராளமா நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் ஓவரால் வந்து இந்த படம் வந்து இட்ஸ் ஒர்த் ஃபிலிம், ஒர்த் வாட்ச் அப்படின்னு ஒரே வார்த்தையில சிம்பிளா வந்து அவ்வளோதாங்க என்னால வந்து சொல்ல முடியும். இந்த படத்துல உள்ள நெகட்டிவ் பாயிண்ட்ஸே வந்து இல்ல ப்ரோ அப்படின்லாம் வந்து கேட்டீங்க அப்படின்னா, இந்த படத்துல நான் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் வந்து சொல்லவே வந்து விரும்பல. படத்துல வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இல்ல. அதான் வந்து உண்மை. ஏன்னா வந்து இவங்க என்ன நெனச்சு படத்த வந்து எடுத்தாங்களோ, அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா அந்த படத்த வந்து டெலிவரி பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ, இப்ப பயங்கரமான ஒரு இம்பாக்ட் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் டெஃபினட்டா வந்து உங்களுக்கு வந்து குடுக்கும் இந்த படத்த. அதனால வந்து நீங்க தாராளமா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த படத்த. ஸோ, இந்த படம் வந்து Netflixல வந்து அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல வந்து அடல்ட் கன்டென்ட் வந்து இருக்கா அப்படின்லாம் வந்து கேட்டீங்க அப்படின்னா, மைல்டான அடல்ட் கன்டென்ட் வந்து இருக்கு. ஸோ, அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க ஒரு டாக் லவர்ஸ்லாம் வந்து இருந்தீங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டா இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. நம்ம உலக படங்கள் வந்து ஹச்ஏ டாக் ஸ்டைல் வந்து படம் வந்து பார்த்துருப்போம். ஃபேமஸான ஒரு படம். ஸோ, அந்த மாரியான ஒரு கேட்டகரியில வரக்கூடிய ஒரு படம் தான். அதே மாரி வந்து நீங்க நார்மலா ஜென்ரலா ஒரு ஃபீல் குட் ட்ராமா வந்து பார்க்கணும் அப்படின்னு நெனச்சா கூட வந்து இந்த படம் வந்து நீங்க தாராளமா வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ, அப்பவும் கூட வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு தாராளமா சூப்பரான ஒரு இம்பேக்ட்ட வந்து குடுக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனால வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்குறவங்க வந்து தாராளமா அந்த படத்த வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் இந்த படத்த வந்து நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் வேற ஒரு வீடியோ, வேற ஒரு விமர்சனத்தோட உங்கள வந்து மீட் பண்றேன். தேங்க் யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அந்த பக்கத்துல உள்ள பெல் ஐகான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோல நம்ம வந்து மீட் பண்ணலாம்.